الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் இந்த மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை செவியேற்று எதிர்வருகிற ரமலானை உயிரோட்டமுள்ள ஒரு ரமலானாக கழிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகி அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் அல் குர்ஆனும் மாறாத உள்ளங்களும் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் ரமலானிய மாதம் வருகிற பொழுது குர்ஆனை பற்றி பேசுவதும் குர்ஆனிய உணர்வுகளை ஊட்டுவதும் வழமையாக நடைபெறுகிற விஷயங்கள். ஆனால் ரமலான் வருகிற பொழுது பேசுகிற குர்ஆனிய உணர்வோடு நாம் வாழுகிற வாழ்க்கை ரமலான் முடிந்த கையோடு ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இல்லாமல் போகிறது என்கிற ஒரு கேள்விக்கு இதுவரைக்கும் எங்களால் சரியான விடையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை பயணத்தில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆக குறைந்தபட்சம் நோன்பு முடிந்து விட்டால் கடந்த வருட நோன்போடு மூடி வைத்த குர்ஆன் பலருடைய வீடுகளில் புழுதி படிந்து போய் எந்தவித பாதுகாப்பு மற்றதாக அப்படியே ஒரு மூலையில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆனுக்கான பெருமானம், குறைந்தபட்சம் அதை எடுத்து ஓத வேண்டும் என்கிற உணர்வு கூட பல வயது வந்த சகோதரர்களுக்கு கிடையாது. அப்படி ஓதுவது என்றால் வீட்டிலே இருக்கிற சின்ன பிள்ளைகள், வீட்டிலே இருக்கிற குழந்தைகளை எடுத்து ஓதுமாறு கட்டளையிட்டு விட்டு பக்கத்திலே இருந்து கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு மூடி வைத்து விடுகிற ஒரு கலாச்சாரம் தான் எம் சமுதாய சூழலில் நிலவிக் கொண்டிருக்கிறதே தவிர ரமலானில் குர்ஆன் ஒவ்வொருவருடைய கையிலும் தவழுகிற அந்த பெருமானம் ரமலான் முடிந்த கையோடு இல்லாமல் போய்
இன்னும் ஒரு ரமலான் வந்தால்தான் குர்ஆனை தொடுவேன் என்கிற ஒரு வகையான இரண்டாம் தர மனப்பான்மையோடு குர்ஆனை நாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலை சரியானதுதானா? குர்ஆன் என்றால் என்ன? அந்த குர்ஆன் இந்த உலகத்தில் செய்த மாற்றங்கள் என்ன? அந்த குர்ஆன் இறங்கிய சமுதாயம் அந்த குர்ஆனிய வசனங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவங்கள் என்ன என்கிற விஷயங்களை நாம் கொஞ்சம் அசை போட்டு பார்க்க வேண்டிய அவசியப்பாடு இருக்கிறது. அப்படி பார்க்க வேண்டுமாக இருந்தால் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை நான் அழைத்து செல்ல வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் இருந்த ஒரு சமுதாயத்தை பற்றி வரலாறு பேசுகிறது. அரேபிய சமுதாயம், மக்கத்து பூமியிலே வாழ்ந்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை பற்றி வரலாறு சொல்லுகிற பொழுது ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் வாழ்ந்த ஒரு சமூகம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அந்த சமுதாயத்தை சொல்லுகிறார்கள். அப்படி என்ன அறியாமை? அந்த சமுதாயத்தில் பண்பாடு இருக்கவில்லை, ஒழுக்கம் இருக்கவில்லை, யாரையும் யாரும் மதிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கவில்லை, பெண்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கவில்லை. சுருக்கமாக சொல்ல போனால் மனித ரூபத்தில் வாழ்ந்த மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். மனித ரூபத்தில் வாழ்ந்த மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். ஒருவனோடு பிரச்சனை என்றால் அவனுடைய மண்டையோட்டில் மது அருந்துவதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று அவனை வெட்டி கொள்வதற்காக, கூறு போடுவதற்காக கோத்திரம் கோத்திரமாக வருடக்கணக்கில் சண்டை பிடிக்கிற சமுதாயம் அந்த சமுதாயம். இன்னொரு சமுதாயத்தோடு பிரச்சனை என்றால் அந்த சமுதாயத்தை தூற்ற வேண்டும் என்பதற்காக வசை கவிகள் பாடி பரம்பரைகளை ஒட்டுமொத்தமாக இழுத்து போட்டு மோசமாக பேசுகிற சமுதாயம் அன்று வாழ்ந்த அந்த ஜாகிலிய சமுதாயம். பெண் குழந்தைகள் பிறந்து விட்டாலே அவமானம் என்று நினைத்து, கூனி குறுக வேண்டும் என்று நினைத்து பச்சிலம் குழந்தைகளை, அந்த குழந்தைகளின் முகத்தை பார்ப்பதற்கு கூட மனதில்லாமல் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தின் மத்தியில் தான் இக்ரா என்ற வார்த்தையோடு குர்ஆனிய வசனங்கள் இந்த பூமியில் இறங்க ஆரம்பித்தன. அந்த சமுதாயத்தின் உள்ளங்களை தட்ட ஆரம்பித்தன. இக்ரா என்ற வாசகம் இறங்க ஆரம்பித்த நாள் முதல் மக்கா சமுதாயம் கொதித்து போக ஆரம்பித்தது. நிறைய மாற்றங்கள் அந்த சமுதாயத்தின் மத்தியில் மெல்ல மெல்ல புக ஆரம்பித்தன. யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, நீங்கள் இரவில் கொஞ்ச நேரம் தவிர நீங்கள் இரவில் நின்று வணங்குங்கள். நிஸ்ஃபஹு அமின்குஸ் மின்ஹு கலீலா, நீங்கள் அரைவாசி பகுதியோ அல்லது அதைவிட கூடுதலாகவோ நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள். அந்த மக்களுக்கு நீங்கள், உங்களுக்கு இனி ஓய்ந்திருக்க நேரமில்லை, நீங்கள் ஓய்வெடுக்க கூடிய நேரத்தை இழந்து விட்டீர்கள், இனி பணியாற்றுங்கள் என்று தூண்டி, யா அய்யுஹல் முத்தஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்து போய் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அந்த சமுதாயத்தை நோக்கி அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதரை அனுப்பி வைக்கிறான். மெல்ல மெல்ல குர்ஆன் வசனங்கள் இறங்குகின்றன. எப்படி அந்த சமுதாயம் ஜாகிலிய சமுதாயம் என்று வர்ணிக்கப்பட்டதோ அதே சமுதாயம் தான் வரலாற்றில் மிக பெரும் இலக்கியவாதிகளை தோற்றுவித்த சமுதாயமாக கருதப்பட்டது. கவிதைகளின் உச்சத்தில் இருந்தது. அரபு மொழியின் தூய்மையை படிக்க வேண்டுமாக இருந்தால் குறைஷிய சமுதாயத்திடத்தில் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக அரேபிய புலமை மிக்க சமுதாயத்தின் மத்தியில் குர்ஆனிய வசனங்கள் ஒவ்வொன்றும் இடியாக இறங்கின. அவர்களுடைய உள்ளங்களை உலுக்கி போட்டன. எழுத வாசிக்க தெரியாத, மலைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்காத, எந்த ஒரு எழுத்தையும் எந்த ஒரு ஆசிரியரிடத்திலும் படிக்காத ஒரு உம்மி மனிதர், எந்த அடிப்படை பின்னணியும் இல்லாதவர், கல்விக்கான எந்த தேடலும் இல்லாதவர், அரேபிய கவிஞர்கள் பயன்படுத்தாத அத்தனை அரபு மொழி வாசகங்களை பயன்படுத்துகிறார். அந்த வாசகங்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மிக தெளிவான மொழியாக அது இருக்கிறது. எப்படி முடியும் இது? இவரால் எப்படி சாத்தியப்பட்டது? கவிஞர்கள் எல்லாம் காதுகளுக்குள் பஞ்சுகளை வைத்து வந்த கவிஞர்கள் எல்லாம் மாஹாதா கவுலுல் பஷர், இது மனித வார்த்தையாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி அல் குர்ஆனால் ஈர்க்கப்பட்ட உள்ளங்களாக மாறி போனது மக்கா சமுதாயத்தின் உள்ளங்கள். அந்த சமுதாயத்தை
மிக பெரும் புரட்சியினூடாக இந்த உலகத்தில் மாற்றி காட்டிய ஒரு அற்புதமான வேதம். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் இன்று மூளைகளில் ஒதுக்கி வைத்திருக்கிற 2 அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு புத்தகமாக பார்க்கிற 4 வார்த்தைகள் இருக்கிற, அதை ஓதத் தெரியாது, வாசிக்க தெரியாது என்று சொல்லி மௌனமாக இருக்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் அது செய்த சாதனைகளை வரலாற்றில் யாரும் நிகழ்த்தவில்லை சகோதரர்கள். அந்த குர்ஆன் செய்த சாதனையை மாற்றமும் வரலாற்றில் எந்த புத்தகத்தாலும், எந்த அறிவியலாலும், எந்த சிந்தனையாளர்களாலும் அந்த மாற்றத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்திவிட முடியவில்லை. வறண்டு போன உள்ளங்கள், கடினமான இதயங்கள், இரக்கமே குடியிருக்காத இதயங்கள், கொலையும் கொள்ளையும் மதுவும் மங்கையும் வாழ்க்கையின் லட்சியமாகி போன இதயங்கள் மத்தியில் அந்த உள்ளங்களில் குர்ஆனிய வசனங்கள் மெல்ல பாய பாயத்தான் அந்த உள்ளங்கள் இலகுவான இதயங்களாக, அல்லாஹ்வுக்காக எதையும் இழக்க தயாரான இதயங்களாக மாறி போயின. இதோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ஜாகிலிய காலத்தின் வீரம் பொருந்திய ஒரு மனிதர். உமர் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் முடிக்காமல் விடமாட்டார். இதோ உமர் ஜாகிலிய சமுதாயத்தின் மிக பெரும் லட்சியத்தை கையில் எடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? முஹம்மதை கொல்ல வேண்டும், முஹம்மதை கொல்ல வேண்டும். அந்த சமுதாயத்தின் கனவு அது. அங்கிருந்த ஜாகிலிய தலைவர்களினுடைய இலக்கு அது. இந்த மக்காவை பாதுகாக்க வேண்டும் என்றால், மக்கத்தின் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால், மக்கத்து மக்கள் மத்தியில் நடக்கிற புரட்சியை இல்லாது செய்ய வேண்டும் என்றால் முஹம்மதை கொல்ல வேண்டும். முஹம்மதை கொல்லுகிற பணி அவ்வளவு இலகுவானதல்ல. யாராலும் தைரியமாக முன்வந்து எடுக்க முடியாத பணி. அதை யார் நிறைவேற்றுவார் என்று அந்த சமுதாயம் நம்பியதோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பணியை எடுத்து வாளோடு போகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளோடு போகிறார். இடைவெளியிலே ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் முஹம்மதை கொல்லுகிற வேட்கையோடு, ஆசையோடு, அந்த வெறியோடு போகிறீர்கள். உங்களுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், முதல் அவருடைய கதையை முடித்து விட்டு போங்கள். ஓடுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரியுடைய வீட்டுக்கு. சகோதரியுடைய வீட்டுக்கு ஓடுகிறார்கள். உள்ளே குர்ஆனிய ஓசை, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை படிப்பித்துக் கொண்டிருக்கிற ஓசை கேட்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போகிறார். வீரர், வெறியோடு போனவர், முஹம்மதை கொல்ல வேண்டும் என்கிற ஆசையோடு போனவர் தன் தந்தைக்கு, தன் சகோதரிக்கு ஓங்கி அறைகிறார். ஒரு கட்டத்தில் இருவருக்கு மத்தியில் நடக்கிற உரையாடல் காரசாரமாகி தன் தங்கையினுடைய உறுதியை பார்க்கிறார் உமர். நான் மாற மாட்டேன், நான் முஹம்மதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவனுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தைகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்பித்த அந்த வார்த்தைகள் அந்த சகோதரனுடைய நாவில் இருந்து வந்த பொழுது உமருடைய உள்ளம் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறது. நான் வருகிற பொழுது நீங்கள் ஓதிக்கொண்டிருந்த, வாசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுத்தம் இல்லாமல் தரமாட்டோம் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுத்தம் செய்து விட்டு வந்து ஓதுகிறார்கள் சூரா தாஹா, அல் குர்ஆன். அன்புக்குரியவர்களே, இதுதான் குர்ஆன், இதுதான் குர்ஆன். நானும் நீங்களும் மரியாதை இல்லாத ஒன்றாக எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் படிப்பிக்கிற சம்பிரதாய பூர்வமான ஒரு புத்தகமாக பார்க்கிற அதே குர்ஆன் தான், அந்த குர்ஆனில் உள்ள ஒரு அத்தியாயம் தான் அந்த வரியோடு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த உமருடைய உள்ளத்தை மாற்றியது அந்த குர்ஆன் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்று ஆரம்பித்த புரட்சி அது, அன்று ஆரம்பித்த புரட்சி அது. ஒவ்வொருவராய் வீழ்த்தியது குர்ஆன். யாரெல்லாம் அல்லாஹ்வை எதிர்த்து நின்றார்களோ, அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்து நின்றார்களோ, சிலைகளுக்கு முன்னால் சுஜூது செய்தார்களோ, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, அவர்களை எல்லாம் மெல்ல மெல்ல வீழ்த்தியது குர்ஆன். குர்ஆனுக்கு முன்னால் தோற்று போனார்கள் அரபிய கவிஞர்கள் எல்லாம். அரபிய கவிஞர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். இது போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வருவதற்கு மனிதர்கள், ஜின்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளட்டும், அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கட்டும், இது போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று அரேபிய சமுதாயத்தின் மத்தியில், அந்த கவிஞர்கள் மத்தியில் தங்கள் எழுத்துக்களால் கவிதைகளை எழுதி காபாவின் சுவர்களிலே தொங்கவிட்டு அதை பெருமையாக நினைத்து, அதை குலப்பெருமையாக, கோத்திர பெருமையாக
பெருமையாக கொண்டாடி கொண்டிருந்த அந்த சமுதாயத்தின் மத்தியில் வெறும் ஒரு உம்மியால் எழுத வாசிக்க தெரியாதவரால் இறங்கிய வேதம் சவால் விட்டு பேசியது. தோற்று போனார்கள், முடியவில்லை. அடுத்த வசனம் வந்தது, நீங்கள் ஒரு குர்ஆனை கொண்டு வர தேவையில்லை, ஒரு 10 அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள். தோற்று போனார்கள். ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை ஏனும் கொண்டு வாருங்கள். இல்லை, முடியவில்லை. வல்யது பிஹதீஸின் மிஸ்லிஹி இன் கானூ சாதிகீன். அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஒரே ஒரு வசனத்தை ஏனும் அவர்கள் கொண்டு வரட்டுமே என்று குர்ஆன் சவால் விட்டது. தோற்று போனார்கள். சகோதரர்களே, நானும் நீங்களும் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த குர்ஆன் இருக்கிறதே, எங்களுடைய பள்ளி வாசல்களில் எல்லாம் ராக்கைகளில் வருடக்கணக்காக தூங்கிக் கொண்டிருக்கிற குர்ஆன் இருக்கிறதே, எடுத்து பார்க்க கூட நேரம் இல்லாமல், விரித்து வாசிப்பதற்கு நேரம் இல்லாமல் அதனை அப்படியே ஒதுக்கி வைத்திருக்கிற குர்ஆன் இருக்கிறதே, அரேபிய கவிஞர்கள் மட்டுமல்ல, 1400 ஆண்டுகள் தாண்டி உலகம் விஞ்ஞானத்திலும் அறிவியலிலும் மொழியியலிலும் மிக பெரும் வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிற, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மொழியிலும் ஆயிரக்கணக்கான புதிய சொற்கள் அறிமுகமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அரபு மொழியில் நூற்றுக்கணக்கான அகராதிகள், டிக்ஷனரிகள் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட அல் குர்ஆனை நெருங்க முடியாத, அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாத தோற்று போன அறிவியல் தான் இன்றைய சமுதாய சூழல்களில் கூட நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த வேதத்தை தான் இன்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மதீனத்து சமுதாயம் அல்லாஹ்வின் தூதரால் புடம்போடப்பட்ட சமுதாயம், அல் குர்ஆனிய வசனங்களை விசுவாசித்த சமுதாயம், அந்த சமுதாயத்தின் உயிர் மூச்சாக, நாடி துடிப்பாக, வாழ்க்கையின் எதிரொலியாக, வார்த்தைகளின் பிரதிபலிப்பாக இருந்தது ஒட்டுமொத்தமாக குர்ஆன் தான். மது அந்த சமுதாயத்தின் மத்தியில் மிக பெரும் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருந்த காலம். மதுபானம் இல்லை என்றால் விருந்து கிடையாது, மதுபானம் இல்லை என்றால் வாழ்க்கை கிடையாது. சேர்ந்து மது அருந்துதல் அந்த சமுதாயத்தின் மிக பெரும் பழக்கமாக இருந்த பொழுது, இல்லை நீங்கள் மதுவை விட்டு விடுங்கள், இன்னமல் ஹம்ரு வல் அன்சாபு வல் அஜ்ஸாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று வசனம் இறங்கியதுதான் தாமதம். அந்த சமுதாயம் அந்த நாளில் மறந்த மதுதான். அதற்கு பிறகு தொட்டு கூட பார்க்கவில்லை. உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்த ஒரு பாவம். அல் குர்ஆனிய வசனத்திற்கு முன்னால் அந்த சமுதாயம் சரணடைந்து போய் கிடந்தது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாத வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒற்றை வசனம் அபூ தல்ஹா அவருடைய செவிகளுக்கு கேட்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஓரி காட்டுகிறார்கள், அபூ தல்ஹாவுடைய செவிகளுக்கு கேட்கிறது. அபூ தல்ஹா அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கமான ஒரு சஹாபி. மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் அவருக்கு ஒரு தோட்டம், பைரஹா என்கிற தோட்டம், அதில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஓய்வெடுப்பார்கள். அழகான ஒரு கிணறு, மதுரமான நீர், மதீனா வாசிகள் எல்லாம் நேசித்த ஒரு தோட்டம். அபூ தல்ஹாவுக்கு மிக விருப்பமான ஒரு இடம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், குர்ஆன் பேசிவிட்டது, உனக்கு விருப்பமானதை நீ தியாகம் செய்யவில்லை என்றால், நீ கொடுக்கவில்லை என்றால் நன்மை இல்லை. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும் என்னுடைய உள்ளத்தில் மிக விருப்பமானது இந்த பைரஹா என்ற தோட்டம். அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டான், இதற்கு பிறகு இந்த தோட்டம் எனக்கு வேண்டாம், இதோ நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன அபூ தல்ஹாவுடைய மனோநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. குர்ஆனிய ஒற்றை வசனம் அபூ தல்ஹாவை மாற்றி போட்டதே. மிஸ்தாஹ் பின் அஸாத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவினர். ஆயிஷா நாயகிக்கு எதிராக ஒரு விபச்சார குற்றச்சாட்டு அந்த சமுதாயத்தில் முன்வைக்கப்படுகிறது. ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை பரப்பியவர்களில் இந்த மிஸ்தாஹ் பின் அஸாத் என்று சொல்லுகிற நபித்தோழரும் இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் புடம்போடப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருந்தார்கள். குடும்ப உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருக்கான வாழ்வாதாரங்களில் ஒரு பகுதியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். தன்னுடைய மகளை பற்றி அநியாயமாக அவதூறாக இவர் பேசிவிட்டார்.
இதற்கு பிறகு இவருக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். எப்படி ஒரு மனோநிலை! என்னிடத்தில் வாங்கி தின்றுவிட்டு என்னுடைய சொத்து சுகங்களை அனுபவித்துக் கொண்டு நான் கொடுக்கிற அன்பளிப்புகளில் வாழ்ந்து கொண்டு என் குடும்பத்தை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி, என்னுடைய வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்களிடத்தில் கேவலமாக, அதுவும் இல்லாததை சொல்லி அவதூறாக பேசிய ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த முடிவு சரியானது. ஆனால் அல்லாஹ் வசனம் இறக்குகிறான், வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅத். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருளை வழங்கி இருக்கின்ற, அல்லாஹ் தஆலா அவர் பரக்கத்தை வழங்கி இருக்கின்றவர்கள் தங்களுடைய சொந்தங்களுக்கோ அனாதைகளுக்கோ ஏழைகளுக்கோ கொடுப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டாம். அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குகிறான். ஒற்றை வசனம் சகோதரர்களே, தன்னுடைய சுய கௌரவத்தை எல்லாம் தூக்கி வீசுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தன் குடும்பம் தான், தன் மகளை பற்றி அவதூறாக பேசியவர் தான், மன வருத்தம் தான், தாங்க முடியாத வேதனை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அல்லாஹ்வின் தூதரையை அவமானப்படுத்துகிற அளவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு அது. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், நான் மிஸ்தாஹுக்கு கொடுக்க இருக்கிற எந்த ஒன்றையும் தடுத்து கொள்ள மாட்டேன், எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்ற முடிவை எடுக்கிறார்களே. குர்ஆன் அந்த சமுதாயத்தை இப்படித்தான் சகோதரர்களை பண்படுத்தியது. சகோதரிகளே, குர்ஆனிய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா, அழுதவர்களாக, சிரம்பணிந்தவர்களாக அவர்கள் விழுந்து விடுவார்கள் அந்த சமுதாயம். இதா ذكر الله وجلت قلوبهم, அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லி காட்டப்படுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தின் வழிகாட்டி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், இப்னு மஸ்ஊதே, எனக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கள். இக்ரா அலையல் குர்ஆன், எனக்கு குர்ஆனை நீங்கள் ஓதி காட்டுங்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்கி இருக்கிறது, நான் அதை ஓதி காட்ட வேண்டுமா? இல்லை, பிறர் ஓத நான் செவியேற்க வேண்டும் என்று என் மனம் இயங்குகிறது, நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துன் நிசா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. மர்மையில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவர்களுடைய சாட்சியாளர்களை நாங்கள் கொண்டு வருகிற நேரம் முழு மனித சமுதாயத்திற்கும் உரிய சாட்சியாளராக உம்மை நாம் கொண்டு வருவோம் என்கிற வசனம் வந்த பொழுது ஹஸ்புகல் யா ஆன், ஹஸ்புகல் ஆன், தற்பொழுது போதும், நிப்பாட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தை நான் திரும்பி பார்த்தேன், அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. உள்ளங்களை கரைத்த குர்ஆன் சகோதரர்களே, உள்ளங்களை கரைத்த குர்ஆன். சஹாபாக்கள் ஓத ஆரம்பித்தால் அழுகையை நிறுத்த முடியாமல் தேமி தேமி அழுத குர்ஆன் இந்த குர்ஆன். அவர்கள் உணர்வுகளால் அப்படியே மயங்கி போன குர்ஆன் இந்த குர்ஆன். அல்லாஹ்வின் தூதருடைய மரண சந்தர்ப்பம், அல்லாஹ்வின் தூதருடைய மரண சந்தர்ப்பம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுவிக்க அழைக்குமாறு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தையை விட்டு விடுங்கள் யா ரசூலல்லாஹ், அவர் உங்களுக்கு முன்னால் குர்ஆனிய வசனங்களை ஓத ஆரம்பித்து விட்டால் அவரால் தாங்க முடியாது, அழுது அழுது அவர் அப்படியே நின்று விடுவார் என்று சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதி தொழ ஆரம்பித்தால் அவர்களுடைய அழுகையின் மூலமாக அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து வருகிற சப்தத்தை பின்னால் உள்ளவர்கள் செவியேற்பார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு உள்ளங்களை எப்படியே கனிய வைத்த குர்ஆன் சகோதரர்களே. இந்த குர்ஆன் சாதாரணமானதல்ல, இந்த குர்ஆன் சாதாரணமானதல்ல. அற்புதமாக நினைத்து இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக ஒன்றுக்கு இரண்டை, இரண்டுக்கு மூன்றை வீட்டிலே வாங்கி வைத்து அடுக்கி வைத்து விட்டு அழகு பார்ப்பதற்கும் பரக்கத்திற்காக வைத்திருப்பதற்கும் வீட்டு சுவர்களில் ஆணி அடித்து கொழுகுவதற்கும் வந்ததல்ல இந்த வேதம் குர்ஆன். மரணித்தவர்களின் தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் உட்கார்ந்து ஏதோ ஒரு சூறாவை ஓதிவிட்டு அவர்களுக்கு நாங்கள் நன்மையை ஈடு செய்து விட்டோம் என்று சொல்லி வெறும் வெற்று வார்த்தைகளால் நடித்துவிட்டு போக வந்த வேதம் அல்ல குர்ஆன். ரமலான் வந்தால் மட்டும் சடங்காக சம்பிரதாயமாக நானும் ஓதுகிறேன் என்ற பெயரோடு வரமடை எடுத்து ஓதிவிட்டு பெருநாளின் மறுநாள் வீட்டு மூலைகளில் தூக்கி வீசுகிற வேதம் அல்ல இந்த குர்ஆன். புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, குர்ஆனிய பெருமானத்தை புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆனிய பெருமானத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய மரணம்,
அல்லாஹ்வின் தூதருடைய மரணம் முழு மதீனாவும் சோகத்தால் மூழ்கி போயிருக்கிறது. இழப்பை தாங்க முடியவில்லை. உயிரை விட மேலாக நேசித்த ஒரு உறவு மீண்டு வர வேண்டும் என்ற ஆவல், அல்லாஹ்வின் தூதரின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மனோநிலை, மரணிக்கவில்லை என்பதல்ல நிலை, மரணிக்க மாட்டார்கள், மரணித்திருக்க வேண்டுமே என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுன் நபவியின் வாசலில் வாளேந்திக் கொண்டு நிற்கிறார். யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் வெட்டுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு போனதை போல அல்லாஹுவை சந்திப்பதற்கு போயிருக்கிறார்கள். மீண்டு எங்களிடம் வருவார்கள் ஒரு நெஞ்சு ஆறுதலுக்காக, ஒரு மன ஆறுதலுக்காக. அந்த அளவுக்கு உயிரை விட மேலாக நேசித்த ஒரு உறவு பிரிந்து விட்டதே என்கிற ஆதங்கம் மதீனத்து பள்ளி வாசல்களில் எல்லாம் அழுகுரல்களாக என்ன செய்வது என்கிற நிலை அறியாது இருந்த பொழுதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் போன பயணத்தை இடைநிறுத்திவிட்டு அல்லாஹ்வின் தூதரை ஜனாசாவை பார்த்துவிட்டு திபுத ஹய்யன் வ மையத்தன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் வாழ்வோடு இருக்கிற பொழுதும் மரணித்த பொழுதும் மனமாகவே இருக்கிறீர்கள் என்று அந்த முபாரக்கான முகத்தில் முத்திவிட்டு அல்லாஹ்வின் தூதருடைய மிம்பரிலே ஏறி وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين وما محمد إلا رسول. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் தான். அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் மரணித்தாலோ அல்லது அவருக்கு ஏதும் நிகழ்ந்து விட்டார்களோ நீங்கள் புறமுதுகு காட்டி சென்று விடுவீர்களா என்ற வசனத்தை ஓதிய பொழுது அந்த ஒற்றை வசனம் தான் அன்புக்குரியவர்களே அந்த வாளேந்தி இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கி போட்டது. அந்த ஒற்றை வசனம் தான் அவ்வளவு வேகத்தோடும் வீரத்தோடும் இருந்த உமரை அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தை ஏற்க செய்தது, உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுத்தது. இந்த மாற்றங்கள் தான் குர்ஆன் செய்த மிக பெரும் புரட்சி இந்த சமுதாயத்தின் மத்தியில், குர்ஆன் செய்த மிக பெரும் சாதனை இந்த சமுதாயத்தின் மத்தியில். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் அல் குர்ஆனிய வசனங்கள் அந்த சமுதாயத்தின் பின்னால் இருந்தன. என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் குர்ஆன் சொல்லிவிட்டதா, அல்லாஹ்வுடைய கட்டளையா, அதற்கு பின்னால் எந்த சந்தர்ப்பத்திலும் மாற்றம் செய்துவிடக் கூடாது என்பதில் அந்த சமுதாயம் குர்ஆனை அப்படியே உள்வாங்கிக் கொண்டிருந்தது. என் ஈமானிய உறவுகளே, அதே வேதத்தை, அதே குர்ஆனை, அதே வசனங்களை மறுமை வரைக்கும் மாற்றப்படாத 7 வானங்களின் இரட்சகனான அல்லாஹ் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட வேதம் இந்த குர்ஆன். உலக வரலாற்றில் இது போன்ற ஒரு புத்தகம் இப்படி உலகம் முழுக்க வாசிக்கப்படுவதும் கிடையாது, மனனம் செய்யப்படுவதும் கிடையாது. எந்த ஒரு சிந்தனையாளராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பேரறிஞராக பேராசிரியராக இருந்தாலும் அவர் எழுதிய புத்தகத்தை ஒரு தடவை வாசிக்கலாம், 2 தடவை வாசிக்கலாம், 10 தடவைகள் வாசிக்கலாம், 30 தடவைகள் வாசிக்கலாம். அதற்கு மேல் வாசிக்க முடியாது. அழுத்துவிடும், விரக்தி அடைந்து விடும் உள்ளம். மீண்டும் மீண்டும் இதைத்தான் வாசிப்பதா? ஆனால் 1400 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான மக்களால் மீண்டும் 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 வாசிக்கப்படுகிறது குர்ஆன். அழுத்து விடவில்லை. ஒரு நாளைக்கு 17 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு தனிநபராலும் ஒவ்வொரு முஸ்லிமாலும் ஓதப்படுகிறது. 17 தடவை ஓதிவிட்டோமே, நாளை தொழுகிற பொழுது இன்னும் ஒரு சூறாவை ஓதுவோம் அல்லது இன்னும் ஒரு வசனத்தை ஓதுவோம் என்று அலுப்படிக்காத மாற்றப்படாத ஒரு புத்தகம் அன்புக்குரியவர்களே இந்த புனிதமிக்க குர்ஆன். இந்த உலகமே சேர்ந்து குர்ஆனில் மாற்றத்தை கொண்டு வந்து இப்போது இருக்கிற ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஒரு மைதானத்தில் போட்டு எரித்தாலும் அடுத்த நிமிடமே இந்த உலகத்தின் மனித உள்ளங்களில் இருந்து அந்த குர்ஆனை மீட்டு கொண்டு வர முடியும் என்று எல்லா சமுதாயத்தினராலும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான வேதம் குர்ஆன். அன்புக்குரிய உறவுகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனுக்கு நாங்கள் தேவையில்லை. குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பையும் அதனை இந்த உலகத்தில் பரப்புகிற பொறுப்பையும் அதனை மறுமை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பையும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். அது எனக்கும் உங்களுக்கும் நான் அதில் முயற்சி செய்தால் தான் அது நடக்கும் என்பதல்ல. ஆனால்
குர்ஆனுக்கு நாங்கள் தேவையில்லை, குர்ஆன் எங்களுக்கு தேவை சகோதரர்களே. குர்ஆன் எங்களுக்கு தேவை, குர்ஆன் எங்களுடைய உள்ளங்களுக்கு தேவை. அல் குர்ஆன் இருக்கிறதே 2 அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு புத்தகம் அல்ல, அதுதான் வாழ்க்கையினுடைய ஒளி. குர்ஆன் தான் உடலுக்குரிய ஆரோக்கியம், குர்ஆன் தான் உள்ளத்துக்குரிய நிம்மதி, குர்ஆன் தான் இல்லங்களுக்குரிய பரக்கத், குர்ஆன் தான் குடும்பங்களுக்குரிய சந்தோஷம், குர்ஆன் தான் பிள்ளைகளுக்குரிய அபிவிருத்தி, குர்ஆன் தான் வாழ்க்கையினுடைய வெற்றி, குர்ஆன் தான் கபரினுடைய சந்தோஷம், குர்ஆன் தான் மஹ்ஷருடைய துணை, குர்ஆன் தான் என் சுவனத்தினுடைய அந்தஸ்து, குர்ஆன் தான் என் வாழ்க்கையின் எல்லாமே, குர்ஆன் தான் இந்த உலகத்தின் அத்தனைக்கும் தேவை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், என்னால் ஃபேஸ்புக் படிக்க முடிகிறது, ட்விட்டரில் வருகிற செய்திகளை பார்க்க முடிகிறது, நேரம் எடுக்கிற பொழுது டிக்டாக்கில் வீடியோ பார்க்க முடிகிறது, என் பொழுதுபோக்குக்காக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடிகிறது, சமூக வலைத்தளங்களில் ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்திற்கு மேலாக தொலைந்து போக முடிகிறது. ஆனால் ஒரு 10 நிமிடம் என் வாழ்க்கைக்கு தேவையான, என் கபருக்கு தேவையான, என் மறுமைக்கு தேவையான இந்த குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு என்னால் முடியவில்லை. நான் என்ன துரோகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று புரிகிறதா? நான் எவ்வளவு நஷ்டத்தில் இருக்கிறேன் என்று புரிகிறதா? வெக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட மனக்கூச்சம் இல்லாமல் குர்ஆனை ஓதத் தெரியாது என்று சொல்லுகிற நான் தான் சிங்களத்தையும் ஆங்கிலத்தையும், நான் வெளிநாடு போக வேண்டும் என்பதற்காக கொரியனையும் சைனீஸையும் ஜப்பானீஸையும் நான் நேரம் எடுத்து கோர்ஸ் முடித்தவன். நான் அதற்காக நீ செலவழித்தவன், லட்சக்கணக்கில் செலவழித்து சர்டிபிகேட் எடுத்தவன் நான். ஆனால் பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் இருக்கிறது என்று சொன்ன குர்ஆனை, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், இந்த குர்ஆனை ஓதுவதற்கு, வாசிப்பதற்கு, மரணமிடுவதற்கு நாங்கள் இலகுவாக்கி இருக்கிறோம் என்று சொன்ன குர்ஆனை என்னால் ஓதத் தெரியாது. எனக்கு வயது 50, எனக்கு வயது 40. குர்ஆனிய வசனங்களை சரியாக தஜ்வீத் முறைப்படி பிழை இல்லாமல் என்னால் ஓதத் தெரியாது என்று நான் சொல்லுகிறேனே, நான் என்ன அநியாயம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு விளங்குகிறதா? என்ன நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கு விளங்குகிறதா? என் அன்பான வாலிபர்களே, என் அன்பான உறவுகளே, என் தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் மிக பெரும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? என் உற்ற நண்பனை தொலைத்துக் கொண்டிருக்கிறேன், என் உற்ற நண்பனை தொலைத்துக் கொண்டிருக்கிறேன். தமிழிலே சொல்லுவார்கள், அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம் என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு நான் சந்திக்கிற உச்சகட்ட ஆபத்து என்னுடைய மஹ்ஷர். என்னுடைய மஹ்ஷரை விட எனக்கு எந்த ஆபத்தும் வாழ்க்கையில் வரமாட்டாது. யாருமே இல்லாத ஒரு உலகம் மஹ்ஷர், தன்னந்தனியாக நான் வாழுகிற ஒரு உலகம் மஹ்ஷர். அந்த உலகத்தில், அந்த மஹ்ஷரில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உன்னுடைய நோன்பும் உன்னுடைய குர்ஆனும் உனக்கு சாதகமாக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்யும். உனக்காக போராடும். உன் தாய், உன் தந்தை, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் குடும்பம் எல்லாரும் உன்னை விட்டு சிதறி ஓடுகிற நாளில் உன்னோடு துணை நிற்கிற உன் குர்ஆனை நீ இன்று புறமுதுகு காட்டி ஓடச் செய்திருக்கிறாய். உன் முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசி இருக்கிறாய். ஓதத் தெரியாது என்று வெட்கமில்லாமல் சொல்லுகிறாய். எப்படி சகோதரர்களை அங்கீகரிக்க முடியும்? எப்படி மனதால் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த வார்த்தைகளை? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம், கலாமுல்லாஹ், அதனுடைய சொற்களும் அதனுடைய கருத்துக்களும் அதனுடைய வசனங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்று சொல்லப்படுகிற வேதம் குர்ஆன். என் எஜம் யார்? அந்த அல்லாஹ். என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சொந்தக்காரன் அவன்தானே. அவன் தந்திருக்கிற அன்பளிப்புகளால், அவன் தந்திருக்கிற பிச்சைகளால் தானே இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவன் தந்த சந்தோஷம், அவன் தந்த ஆரோக்கியம், அவன் தந்த இல்லம், அவன் தந்த குடும்பம், அவன் தந்த சுகம், அவன் தந்த எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு அவனுடைய வேதத்தை ஓதுவதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிற நன்றி கெட்டவர்கள் தானே நாம். நன்றி கெட்டவர்கள் தானே நாம். குர்ஆனுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையே. முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு கலாசார ரீதியாக, மரபு ரீதியாக, வாழையடி வாழையாக ஓதுங்கள் 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 என்று தள்ளிவிட்டு, நான்காம் ஆண்டு, ஐந்தாம் ஆண்டு என்று ஸ்காலர்ஷிப் வந்து விட்டால் அத்தோடு குர்ஆனை முடித்துவிட்டு மாலையும் இரவும் என்று அவர்களை பகுதி நேர வகுப்புகளுக்கு அனுப்பிவிட்டு ஒட்டுமொத்தமாக குர்ஆனிய சிந்தனையை இல்லாதொழிக்கிற ஒரு சமுதாயமாகத்தானே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்த்தோமா சகோதரர்களே? ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்களேன்.
இதோ இந்த கையடக்க தொலைபேசியில் எத்தனையோ சாஃப்ட்வேர்கள் என்னுடைய போனிலே இருக்கின்றன, அப்ளிகேஷன்களாக இருக்கின்றன. எத்தனை பேருடைய போனிலே அல் குர்ஆன் இருக்கிறது, எத்தனை பேருடைய போனிலே அல் குர்ஆன் இருக்கிறது. சிலருடைய போனில் நீண்ட காலம் திறந்து பார்க்காத ஒரு அப்ளிகேஷன் என்ற ஒரு நோட்டிபிகேஷன் வந்தால் குர்ஆன் வரும், குர்ஆன் வரும். அந்த நிலைக்கு என் நிலை இருக்கிறது சகோதரர்களே. குர்ஆனோடு நான் தொடர்பு இருக்கிறது. குர்ஆன் மாற்றுகிற விஷயம் ஒரு பக்கம், குர்ஆனின் பெருமானம், அதன் மதிப்பு, அதன் மரியாதை, அதன் வார்த்தைகளுக்கு இருக்கிற பக்குவம், எந்த ஒன்று அடிப்படையும் இல்லாத நிலையில் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த குர்ஆனை இப்படியெல்லாம் புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வுடைய அருளை எப்படி சகோதர சகோதரிகளே நாம் எதிர்பார்க்க போகிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அந்த சூரத்துல் பக்ராவை ஓதுவது அருளாகும். வதர்குஹா ஹஸரா, அதை விடுவது நஷ்டமாகும். லா யஸ்ததிஉஹா அல் பத்லா, அந்த சூரத்துல் பக்ராவை தாண்டி சூனியக்காரர்களோ அல்லது உங்களின் மீது பொறாமைப்படுபவர்களோ உங்களுக்கு எதிராக செயற்படுபவர்களோ சக்தி பெற முடியாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையின் மிக பெரும் பாதுகாப்பாக குர்ஆனை அறிமுகம் செய்கிறார்கள். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நிச்சயமாக இந்த குர்ஆன் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக நேர்த்தியான பாதையை காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், நாங்கள் இந்த குர்ஆனில் முஃமின்களுக்குரிய ஆரோக்கியத்தையும் அவர்களுக்குரிய அருளையும் அடக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ராக இருக்கிற இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி அடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, எங்கள் வாழ்க்கையின் ஆரோக்கியம், எங்களுடைய குடும்பத்தின் அபிவிருத்தி, எங்களுடைய உள்ளங்களின் அமைதி, வாழ்க்கை நெருக்கடிக்கான தீர்வு, வமன் ஆரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, எவன் எங்களுடைய திக்ரை, இந்த குர்ஆனை, குர்ஆனிய வசனங்களை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷியத்தில்லாஹ், இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால், ஒரு பெரும் கற்பாறையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது துண்டு துண்டாக சிதறி போயிருப்பதை நபியே நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் வாழ்க்கையின் உள்ளங்களின் உறுதி, குர்ஆன் தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய நிம்மதி. சகோதரர்களே, எங்களுடைய அபிவிருத்தி குர்ஆன், அதை தொலைத்திருக்கிறோம். வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுவதில்லை. பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கம் கிடையாது, உழைக்கிற காசில் பெருமானம் கிடையாது, சேமிக்கிற சேமிப்புகளில் பரக்கத்து கிடையாது. நான் ஓடி ஓடி உழைக்கிறேன், ஓடி ஓடி உழைக்கிறேன், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, எதுவும் மிஞ்சவில்லை என்று சொல்லுகிறோமே. குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை விட்டிருக்கிறோம் சகோதரர்களே. குர்ஆன் என்னுடையதும் உங்களுடைய உள்ளத்தில் எந்த தாக்கமும் செலுத்தாத ஒரு வேதமாக மாறி போயிருக்கிறது. உள்ளத்தை துறந்து சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே. இதோ நான் 20, 30, 40, 50, 60 வருடங்களை தாண்டி வந்திருக்கிறேனே. என்றாவது ஒரு நாள் குர்ஆனிய ஓசை ஓதுவதை கேட்ட பொழுது என் உள்ளம் கலங்கி என் கண்களால் கண்ணீர் வந்திருக்கிறதா? என் உள்ளம் கலங்கி என் கண்களால் கண்ணீர் வந்திருக்கிறதா? குர்ஆனை ஓதுகிற பொழுது, குர்ஆனை ஓதுகிற பொழுது நிறுத்த மனமில்லாமல் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு என்றாவது குர்ஆனை நான் ஓதி இருக்கிறேனா? என் இராக்கால வணக்கங்கள், இராக்கால வணக்கங்கள் என்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, நான் 3 ரக்காத், 5 ரக்காத், 7 ரக்காத் நின்று தொழுதல் மட்டும்தான், நான் தொழுகை மட்டும்தான் என்னுடைய இராக்கால வணக்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனே. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறானே, அக்கிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் நேரத்தில் ஓதப்படுகிற குர்ஆன் உங்களுக்கு சாட்சியாக வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த சாட்சியை என் வாழ்க்கையில் நான் சேகரித்திருக்கிறேனா? குர்ஆனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேனா? என் மறுமையில் எனக்காக ஷஃபாஅத் செய்கிற என் உற்ற
உற்ற நண்பனை எத்தனை தடவைகள் சகோதரர்களை ஓதி முடித்திருக்கிறேன். என் அருகாமையில் வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நடமாடுகிற வேளைகளில் எல்லாம், என் ஓய்வு நேரங்களில் எல்லாம், நான் தூங்குகிற பொழுதெல்லாம், நான் தூக்கத்துக்கு செல்லுகிற பொழுது, தூக்கம் வராமல் தவிக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதிவிட்டு தூங்குவோமே என்கிற மனோநிலையோடு எத்தனை நேரங்களை சகோதர சகோதரிகளே நாம் கழித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்பதில் ஒரு பயணம் போகிறேன். சினிமா பாடல்கள், இசைகள், அதில் வருகிற ஆபாசங்கள், அதில் வருகிற ரசனைகள் என் காதையும் உள்ளத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் என் வாகனத்தில் போகிற பொழுது எத்தனையோ காரிகளுடைய கராத் இருக்கிறது, எவ்வளவு அழகாக ஓதுபவர்களுடைய ஓதல்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ இமாம்களுடைய ஓதல்கள் எல்லாம் இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் அதை போட்டுவிட்டு அதை ரசித்துக் கொண்டு போவோமே என்ற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறதா? அதை கேட்பதில் ஒரு சந்தோஷம் வந்திருக்கிறதா? என் வீடுகளில், என் வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டிகளில், கையடக்க தொலைபேசிகளில் என் பிள்ளைக்காக கொஞ்சம் சத்தமாக காலையில் எழும்புகிற பொழுதும் இரவு தூங்குகிற பொழுதும் என் பிள்ளை கேட்கிற முதல் வாசகமாக, கடைசி வாசகமாக குர்ஆன் இருக்கட்டும் என்று நான் நினைத்திருக்கிறேனா? குர்ஆன் இருக்கட்டும் என்று நான் நினைத்திருக்கிறேனா? என் பிள்ளை ஒரு நர்சரி படிக்கிற பிள்ளை ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுகிறது, ஒரு பொயம் பாடமாக்கி இருக்கிறது, ஒரு இங்கிலீஷிலே ஸ்பீச் செய்கிறது, பெருமையாக சொல்லுகிறேனே. என் பிள்ளை அழகாக கிராத் ஓதுகிறது, சின்ன சின்ன சூறாக்களை பாடமாக்கி இருக்கிறது. அதை கேட்டு நான் சந்தோஷம் அடைந்து அடுத்தவர்களிடத்தில் அதை பற்றி நான் பேசி இருக்கிறேனா? அதை சந்தோஷமாக வரவேற்றிருக்கிறேனா? பிள்ளை கிராத் ஓதுவதை, இதைத்தானே ஓதிக்கொண்டிருக்கிறாய், இதை பாடமாக்கு என்று சொல்லுகிற சமுதாயத்தின் துரோகிகளாகத்தானே நாம் இருக்கிறோம். அல்லாஹுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே. அல்லாஹுடைய வசனங்களை இப்படித்தானே புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஓதினால் அதை ஓபன்னுங்கள் என்று சொல்பவர்கள் தானே நாம். குர்ஆன் ஓதினால் போதும் மூடி வைத்து விட்டு படி என்று சொல்பவர்கள் தானே நாங்கள். குர்ஆன் ஓதுகிற பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளை ஹாபிலாக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களை பார்த்து, ஏன் படிக்கிற பிள்ளையை கொண்டு போய் குர்ஆன் ஓத விட்டிருக்கிறீர்கள், மதரசாவில் சேர்த்திருக்கிறீர்கள், ஏன் ஹிஃப்து வகுப்பில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று ஏளனமாக பேசுபவர்கள் தானே நாம். ஏன் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய கலாமை, என் எஜமானனுடைய வார்த்தையை, என் ரப்புல் ஆலமீனுடைய பேச்சை மக்கு பிள்ளைகள் தான் சுமக்க வேண்டுமா? ஏன் ஒரு 9 எடுக்கிற பிள்ளை ஹாபிலாக கூடாதா? ஒரு வகுப்பிலே முதலாவது வருகிற பிள்ளை ஹாபிலாக கூடாதா? அல்லாஹ்வுடைய வேதம் என்றால் அவ்வளவு கேவலமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றால் அவ்வளவு கேவலமா? என் ஈமானிய உறவுகளே, நானும் நீங்களும் இந்த குர்ஆனை புறக்கணிக்கலாம். ஆனால் இன்று சர்வதேசத்தில் அது ஒரு விஞ்ஞான புத்தகமாக, ஒரு வானியல் புத்தகமாக, ஒரு அறிவியல் புத்தகமாக இன்று குர்ஆன் நீங்கள் இல்லாவிட்டாலும், நானும் நீங்களும் இல்லாவிட்டாலும் ஐரோப்பியர்களால் இந்த குர்ஆன் படிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதன் விளக்கங்கள் இந்த உலகத்தில் வரலாறுகளாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹ் இந்த வேதத்தை வாழ வைப்பான் சகோதரர்களே. என் பிள்ளை முதலாவது வருகிறான், என் பிள்ளை ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் பண்ணி இருக்கிறான், அவன் ஓதிவிடக் கூடாது, அவன் குர்ஆனை பாடமாக்கி விடக் கூடாது, அவன் அந்த துறையில் படிக்கட்டும், இந்த துறையில் படிக்கட்டும். வீட்டிலே 20வது வருகிற ஒரு பிள்ளை இருக்கிறான், 30வது வருகிற பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான், அவனை கொண்டு போய் மதரசாவிலே சேர்ப்போம் என்று நினைக்கிற அற்ப புத்தி உள்ளவர்களாகத்தானே இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற மரியாதை இதுதானா? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற மரியாதையும் மதிப்பும் இதுதானா? அல்லாஹ் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறான். உள்ளங்களை உள்விளங்கி அறிந்தவன் அல்லவா அல்லாஹ். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர். உள்ளங்களில் ஊசலாடுகிற சிந்தனைகளுக்கு சொந்தக்காரன் அல்லவா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற இந்த மதிப்பையும் மரியாதையையும் அவன் என் வாழ்க்கையின் தலைகீழாக போடுகிற சோதனையாக எனக்கு மாற்றி தந்தால் என்ன சகோதரர்களை செய்ய போகிறோம்? நாம் என்ன சகோதரர்களை செய்ய போகிறோம்? அல்லாஹ்வுடைய வேதம் வீடுகளில் பதுவா செய்து கொண்டிருக்கிறதே, வீடுகளில் அப்படியே உறங்கி போயிருக்கிறதே, எனக்கு எதிராக சாபமிட்டு கொண்டிருக்கிறதே. எப்படி என் வீட்டில் அல்லாஹ்வுடைய அருள் வரும்? 1க்கு 2, 2க்கு 3 எங்கே இலவசமாக கொடுத்தாலும், யார் உம்ராவுக்கு போய் இலவசமாக கொண்டு வந்தாலும், யார் ஹஜ்ஜுக்கு போய் இலவசமாக கொண்டு வந்தாலும் வாங்கி 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 அடுக்கி வைத்திருக்கிறோமே. ஓதுவதற்கு நேரம் இல்லையே சகோதரர்களே.
மாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் சகோதரர்களே, குர்ஆனுக்குரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். குர்ஆன் நீங்களும் நானும் நினைப்பதை போன்று அது புறக்கணிக்கிற வேதம் அல்ல சகோதரர்களே. இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நிம்மதிக்கான வழிகாட்டி குர்ஆன், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்திற்கான வழிகாட்டி குர்ஆன். குர்ஆனை ஓதி பாருங்களேன், குர்ஆனை இந்த உணர்வோடு ஓதி பாருங்களேன். என்ன பிரச்சனைக்கு தீர்வு தேடி எந்த கவலையோடு குர்ஆனை திறக்கிறீர்களோ அந்த கவலைக்கு குர்ஆன் உங்களுக்கு தீர்வு சொல்லும் சகோதரர்களே. குர்ஆன் உங்களுக்கு தீர்வு சொல்லும். குர்ஆனை ஓதவும் தெரியாது, படிக்கவும் முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கிறோமே. என் ஈமானிய உறவுகளே, உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், என் ஈருலக வழிகாட்டி அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வேதம் என்னை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற சாதனம் என்று பேச்சுக்களில் கேட்டு கேட்டு புளித்து போயிருக்கிறோமே. ஒவ்வொரு வீடுகளிலும் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கிறதல்லவா? ஏதோ ஒரு வடிவத்தில் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கிறதல்லவா? சுமார் 16க்கு மேற்பட்ட தமிழ் தர்ஜுமாக்கள் இதுவரைக்கும் தமிழ் உலகத்தில் வந்திருக்கிறதே. அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் என்னையும் உங்களையும் எழுப்பி இப்படி நல்ல மனிதர்களை வைத்து அல் குர்ஆனை மொழிபெயர்த்து உன்னுடைய கையில் தரப்பட்டது, நீ ஏன் வாசிக்கவில்லை என்று கேட்டால், நான் கடையில் இருந்தேன், நான் ஆபீஸிலே இருந்தேன், நான் தொழிலில் இருந்தேன், வாகனத்தில் இருந்தேன், குடும்பத்தில் இருந்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் தொண்டி சாக்குகள் சொல்ல போகிறோமா? உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள் சகோதரர்களே. ஒரு 10 பெரிய சூறாக்களுக்கு இதுவரைக்கும் என் வாழ்நாள் முழுக்க நான் தர்ஜுமா வாசித்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதர சகோதரிகள் இந்த சபையில் எத்தனை பேர் சகோதரிகளே இருப்போம்? நான் தர்ஜுமா வாசித்து முடித்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் முழுமையாக அல்ல, ஒரு 5 ஜுசுக்களுக்கேனும் சூரத்துல் பக்ராவிலே ஆரம்பித்து ஒரு 5 ஜுசுக்களுக்கு நான் தர்ஜுமாவை மொழிபெயர்ப்பை வாசித்து முடித்திருக்கிறேன். அதில் விளங்காத வசனங்கள் வருகிற பொழுது ஆலிம்களை சந்தித்து இந்த வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இதன் விளக்கம் என்ன என்று நான் கேட்டு படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஓசியிலே தப்சீர் வகுப்பு, குர்ஆன் வகுப்புகள் பள்ளிவாசல்களில் நடத்தப்பட்டால் கூட விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சில சகோதரர்கள் மட்டும்தானே வந்து உட்காருகிறோம். இதையெல்லாம் குர்ஆனை புறக்கணிக்கிற விஷயங்கள் இல்லையா? குர்ஆனை பற்றிய பெருமானம் இல்லாத விஷயங்கள் இல்லையா சகோதர சகோதரிகளே? குர்ஆனை நிறையவே தூக்கி வீசிவிட்டோம். விளைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நெருக்கடியான வாழ்க்கை, பண்பாடு இல்லாத வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, வாழ்க்கையில் எல்லாமே சீர்குலைந்து போன வாழ்க்கை, குடும்பங்களுக்கு மத்தியிலான பிரிவினைகளோடு உள்ள வாழ்க்கை, பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க முடியாத வாழ்க்கை. ஏன் குர்ஆனை விட்டுவிட்டோம் சகோதரர்களே சகோதரிகளே? பிள்ளைகளுக்கு குர்ஆனை படிப்பிக்கவில்லை, பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கவில்லை. அல் குர்ஆனிய வசனங்கள் உள்ளங்களில் இல்லாத உள்ளங்கள் பாலடைந்த வீட்டுக்கு சமமானது என்றார்களே ரசூலுல்லாஹ். இதை எங்களில் ஷைத்தான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, தெளிவாக சொல்லுகிறோம். சில மதரசாக்களுடைய நேர்முக பரீட்சைகளுக்கு, அதுவும் பெண்கள் மதரசாக்களுடைய நேர்முக பரீட்சைகளுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அந்த நேரத்தில் கண்ட அனுபவங்களை சொல்லுகிறோம் சகோதரர்களே. ஓயல் முடித்த 16 வயது கடந்த பிள்ளைகள் குல் சூறாக்கள் பாடம் இல்லை சகோதரர்களே. சூரத்துல் ஃபாத்திஹாவின் அரைவாசிதான் பாடம், அத்தஹியாத்து தெரியாது. இந்த நிலையில் குர்ஆன் ஓதத் தெரியாத, குர்ஆனை விட்டு மிக தூரமான ஒரு சமுதாயத்தை வளர்த்திருக்கிறோம். ஒரு பிள்ளை சொன்னது, நான் கடைசியாக 3ஆம் ஆண்டில் குர்ஆன் ஓதியது, இப்பொழுது இந்த இன்டர்வியூவில் தான் குர்ஆன் ஓதுகிறேன். 3ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது, 4ஆம் ஆண்டுக்கு பாஸ் ஆகிற பொழுது ஸ்காலர்ஷிப் படிக்க வேண்டும் என்று ஓதலை நிப்பாட்டியது. 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு வருகிற பொழுது ஒரு பெண் குழந்தை பருவ வயதை அடைந்து விடுவாள். அதற்கு பிறகு அவளை மதரசாவுக்கு அனுப்ப முடியாது. எங்கு அனுப்புவது என்று வீட்டோடு தடுத்துக் கொள்வது, வீட்டிலே கற்றுக் கொடுப்பதும் கிடையாது. ஏனென்றால் உம்மாவுக்கு ஓத தெரியாது, வாப்பாவுக்கு ஓத தெரியாது, பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது? அதே நிலையில் போய் அந்த பிள்ளை 16 வயதை கடந்திருக்கிறது, பருவ வயதை அடைந்திருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய தொழுகையின் நிலை என்ன சகோதரர்களே? அந்த பிள்ளையினுடைய தொழுகையினுடைய நிலை என்ன என்று யோசித்தோமா? இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து நான் கேட்கிறேன், ஏன் அடுத்தவர்களிடத்தில் போவோம்? இங்க இருக்கிற இளைஞர்கள் வாலிபர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹா நீங்கள் சரியாகத்தான் ஓதுகிறீர்களா? முறையாகத்தான் ஓதுகிறீர்களா? சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓத வேண்டிய கட்டாயமான ஒரு ஓதல். அதில் ஒரு பிழை வந்தால், அதில் வருகிற ஹர்ஃபுகளில் பிழை வந்தால் கருத்தில் மாற்றம் வரும், தொழுகை பாத்திலாகும். நான் இன்றாவது ஒரு நாள் பள்ளியினுடைய இமாமை பிடித்து, முஅத்தினை பிடித்து, அல்லது பள்ளியிலே இருக்கிற ஒரு ஆலிமை பிடித்து, நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி காட்டுகிறேன், பிழை என்றால் திருத்துங்கள் என்று சொல்லி என் வாழ்நாளில் ஒரு தடவையேனும் நான் திருத்தி இருக்கிறேனா?
என் வாழ்நாளில் ஒரு தடவையேனும் நான் திருத்தி இருக்கிறேனா? அம்ம ஜுசுவிலே இருக்கிற பின்னுக்குள்ள 10 சூறாக்கள், அலம்தர கைஃபுக்கு கீழே உள்ள சூறாக்கள் எனக்கு முழுமையாக தஜ்வீத் முறைப்படி மனனம் இருக்கிறதா? குறைந்தபட்சம் அதனுடைய கருத்துக்கள், அது இறங்கிய சந்தர்ப்பங்கள், அது ஓத வேண்டிய ஒழுங்குகள், அது சொல்ல வருகிற விஷயங்கள், வயலுள்ளில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்றால் ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான்? கேள்வி கேட்டோமா? இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நாங்கள் உங்களுக்கு கௌசரை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கேள்வி கேட்டோமா? குர்ஆனிய பொது அறிவுகளாவது எங்களுக்கு தெரியுமா? குர்ஆனில் எத்தனை வசனங்கள் இருக்கின்றன, எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன, குர்ஆனுடைய பெரிய அத்தியாயம் எது, குர்ஆனுடைய சிறிய அத்தியாயம் எது, குர்ஆனுடைய பெரிய வசனம் எது, குர்ஆனுடைய சின்ன வசனம் எது, முதல் இறங்கிய வசனம் எது, கடைசியாக இறங்கிய வசனம் எது, குர்ஆனுடைய மக்கியா என்றால் என்ன, மதனியா என்றால் என்ன, மக்கியா அத்தியாயங்கள் எத்தனை, மதனியா அத்தியாயங்கள் எத்தனை, குர்ஆனில் எத்தனை நபிமார்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் ரசூலுல்லாஹுடைய பெயர் எத்தனை இடத்திலே வருகிறது, குர்ஆனில் உள்ள ஏனைய பொது அறிவுகள் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன, குர்ஆனில் சொல்லப்பட்ட சஹாபி யார், குர்ஆனில் சொல்லப்பட்ட பெண்மணிகள் யார், குர்ஆனில் நல்லவர்களுக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட பெண்மணிகள் யார், குர்ஆனில் கெட்டவர்களுக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட பெண்மணிகள் யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் குர்ஆனிய பொது அறிவுகளாவது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா சகோதரர்களே, சகோதரிகளே? தெரியுமா? நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய உள்ளம் தெளிவாக பதில் சொன்னதா? பிழையில்லாமல் பதில் சொன்னதா? என்ன சகோதரர்களே இந்த குர்ஆனுக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம்? வெறும் வேதம் என்று சொல்வது மட்டுமா? கலாமுல்லா, அல்லாஹுடைய வார்த்தை என்று சொல்வது மட்டுமா? ஏன் சகோதரர்களே, அல்லாஹுவை பற்றிய மகத்துவம் உள்ளத்திலே இல்லாதது காரணமாகத்தானே அல்லாஹுடைய வார்த்தைக்கும் மகத்துவம் இல்லாமல் போனது, அல்லாஹுடைய வார்த்தைக்கும் மகத்துவம் இல்லாமல் போனது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் வட்டி ஹராம் என்று குர்ஆனிலே சொன்னான், வட்டியை விட்டோமா? விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான், காதலை விட்டோமா? அடுத்தவர்களை ஏமாற்றாதீர்கள் என்று சொன்னான், அளவை நிறுவடிகளில் மோசடி செய்யாது விட்டோமா? வனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான், பொய் சொல்வதை விட்டோமா? உங்களுடைய மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான், குடும்பத்தோடு சரியாக நடந்து கொள்கிறோமா? உங்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய உடல் உறுப்புகளும் உங்களுடைய பார்வைகளும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் என்று சொன்னான், பாவங்களை பார்ப்பதிலிருந்து தவிர்ந்து கொண்டோமா? உள்ளத்திலே கை வைத்து யோசிப்பாருங்கள் சகோதரர்களே. ஒரு குர்ஆன் வசனத்தை நினைத்து இது குர்ஆனில் இருக்கிறது, செய்துவிடக் கூடாது என்று நான் பயந்து அல்லாஹுக்காக இஹ்லாஸோடு தவிர்ந்து கொண்ட ஒரு பாவத்தை உள்ளத்தில் யோசித்து பாருங்களே. இதை அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் செய்தாக வேண்டும், இது என்ன தடை வந்தாலும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நான் அல்லாஹுக்காக செய்த ஒரு நன்மையை செய்து பாருங்களேன். அனந்தர சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி பிரிக்க வேண்டும் என்று குர்ஆனில் விலாவாரியாக சொல்லுகிறான். யாராவது மரணித்தவர்களுடைய அனந்தர சொத்துக்களை குர்ஆன் சொல்லுகிற முறைப்படி பிரித்தோமா? குர்ஆன் சொல்லுகிற முறைப்படி பிரித்தோமா? எந்த மாற்றத்தையும் இல்லாத, எந்த மாற்றமும் செய்யாத ஒரு வேதத்தை உள்ளத்தில் சுமந்திருக்கிற நிலையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல போகிறோம் உறவுகளே? அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கொஞ்சம் அமைதியாக அமர்ந்து யோசித்து பார்க்க வேண்டிய கட்டம். ரமலான் வருகிறது சகோதரர்களே, ரமலான் வருகிறது. அல்லாஹுக்காக சொல்லுகிறோம், திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லுகிறோம், இதுதான் வாழ்க்கையில் கடைசி ரமலான். 2025 நானும் நீங்களும் சந்திக்கிற ரமலான் தான் வாழ்க்கையின் எனக்கு கடைசி ரமலான். இந்த ரமலானிலாவது குர்ஆனுக்குரிய பெருமானத்தை கொடுப்போம் சகோதரர்களே. குர்ஆனை ஓதுவோம், அதனை விளங்குவோம், அதில் என்ன சொல்லுகிறது என்று படிப்போம், அதன்படி நடப்பதற்கு வாழ்க்கையை கட்டமைப்போம், அதன்பால் மற்றவர்களை அழைக்கிற முயற்சியில் ஈடுபடுவோம். இந்த குர்ஆன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் சகோதரர்களே. வெறுமனே புத்தகமாக அல்லது தூசு தட்டி எடுத்துவிட்டு மூடி வைக்கிற ஒரு வேதமாக அல்லாஹுக்காக என் சகோதர சகோதரிகளே இந்த குர்ஆனை இந்த ரமலானில் பயன்படுத்தி விடாதீர்கள். ரமலானிலே இந்த குர்ஆன் விடுகிற சாபம் எம்மை அழித்து விடும் சகோதரர்களே. இந்த குர்ஆன் விடுகிற சாபம் எம்மை அழித்து விடும். அல்லாஹுவை புறக்கணிக்கிற, அல்லாஹுவின் வேதத்தை புறக்கணிக்கிற பெரும் குற்றவாளிகளாக நாம் மாறிவிடுவோம், பெரும் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். பின்னிரவு வேளைகளில் இந்த ரமலானில் குர்ஆன் ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். பின்னிரவு வேளைகளில் ரமலானில் குர்ஆன் ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஒரு குர்ஆனில் இருந்து சிறு பகுதியேனும் நான் ஓதிவிட்டுத்தான் எழுந்திருப்பேன் என்று உள்ளத்தில் ஆழமாக முடிவெடுங்கள். வெறும் முதலாம் 10 மட்டும் இந்த சூட்டோடு இருந்துவிட்டு 2ஆம் 10 தனிந்து போய் குர்ஆனை ஒதுக்கி வைக்கிற மனோநிலைக்கு வந்து விடாதீர்கள். ஏதாவது ஒரு சூறாவை அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் அதை தெளிவாக படித்துக் கொள்வேன், யாரிடத்திலாவது கேட்டு
இந்த ரமலானில் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சூறாவையாவது படித்துக் கொள்வேன் என்று முடிவெடுங்கள். குறைந்தபட்சம் சகோதரர்களே ஒரு 10 ஜுசுக்களுக்காவது தர்ஜுமத்துல் குர்ஆனை முடியுமாக நேரம் எடுத்து வாசித்து முடிப்பேன் என்று முடிவெடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அதில் தெரியாத வசனங்கள் விளங்காத வசனங்கள் வருகிற பொழுது ஆலிம்களிடத்திலே கேட்டு தெளிவை பெற்றுக்கொண்டு அடுத்த வசனத்திற்கு போவேன் என்று முடிவெடுங்கள். அந்த வசனங்களை படிக்கிற வசனங்களை வாழ்க்கையில் செயற்படுத்துவேன், அல்லாஹுக்கு பயந்து இஹ்லாஸாக அதை செயற்படுத்துவேன் என்று உள்ளங்களில் முடிவெடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் வாழ்க்கையின் புத்தகமாக மாறட்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களே, அவர்களுடைய வாழ்வே குர்ஆனாகத்தான் இருந்தது என்று சொன்னார்களே, அந்த வாழ்க்கை வாழுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுக்காக மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இந்த குர்ஆன் நீங்களும் நானும் நினைப்பதை போன்ற ஒரு சின்ன புத்தகம் அல்ல, ஒரு சின்ன வேதம் அல்ல, கைக்கடக்கமாய் தரப்பட்டிருப்பதால், ஏதோ ஒரு டிசைன் பண்ணி தரப்பட்டிருப்பதால் ஏதோ ஒன்றில் புனிதமாக கருதி வைக்கிற விஷயம் அல்ல. வாழ்க்கை அது, வாழ்க்கை அது, வாழ்க்கையின் எல்லாம் அதுதான், வாழ்க்கையின் சந்தோஷம் அதுதான். குர்ஆனை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே, குர்ஆனை படித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, குர்ஆனை ஓதி பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறோம், இதுவரைக்கும் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் காணாத அப்படி ஒரு சந்தோஷத்தை, அப்படி ஒரு பரக்கத்தை, அப்படி ஒரு மகிழ்ச்சியை இந்த குர்ஆன் நிச்சயமாக சத்தியமாக தரும். சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் குர்ஆனால் உயிர்ப்பிக்கப்படட்டும், இந்த ரமலான் குர்ஆனிய ரமலானாக மாறட்டும், இந்த ரமலான் குர்ஆனிய வசனங்களை கேட்டு சந்தோஷம் அடைகிற ரமலானாக மாறட்டும். இந்த ரமலானில் என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சின்ன சூறாக்களை மனனமிட்டு கொடுக்கிற ரமலானாக மாறட்டும். இறுதியாக சகோதரர்களே, ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் முன்வைத்து என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, நான் எல்லா இடங்களுக்கும் போகிற பொழுது ஒரு பணிவான வேண்டுகோளாக பெற்றோர்களிடத்தில் முன்வைக்கிற ஒரு வேண்டுகோள், என்னுடைய ஆசை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதை உங்களிடத்தில் முன்வைக்கிறேன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆண் குழந்தைகளையோ பெண் குழந்தைகளையோ படிக்கிற வயதில் தந்திருந்தால், சின்ன குழந்தைகளாக தந்திருந்தால், அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தையேனும் ஹாஃபிலாவாக மாற்றுங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளை ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு என்ஜினியர் ஆகட்டும், ஒரு நல்ல கல்விமானாகட்டும், ஒரு சட்டத்தரணியாகட்டும், ஒரு ஹாஃபிலான டாக்டராக, ஒரு ஹாஃபிலான என்ஜினியராக, ஒரு ஹாஃபிலான சட்டத்தரணியாக, ஒரு ஹாஃபிலான அரச உத்தியோகத்தராக, ஒரு ஹாஃபிலான மனிதனாக, குர்ஆனை சுமந்த உள்ளமாக நடமாடும் குர்ஆனாக மாறட்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து படிப்பிக்கிற கல்வி கூட உங்களுடைய மன்னரை வரைக்கும் நான் வந்து சேரும். ஆனால் உங்களுடைய பிள்ளையை ஒரு ஹாஃபிலாக்கினால் நீங்கள் உங்களுடைய மறுமைக்காக செய்கிற மிக பெரும் முதலீடு. இந்த உலகத்தில் அவனால் ஒரு சதம் கூட உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் இருக்கட்டும், அவன் எதுவும் உழைத்து தராமலே விடட்டும். அன்புக்குரியவர்களே, அவனுக்காக நீங்கள் செலவழிக்கிற, அந்த பிள்ளைக்காக நீங்கள் செலவழிக்கிற காசை அற்பமாக நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய கபரு சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக விசாலிக்கப்படுவதற்கு அவன் இந்த உலகத்தில் ஓதுகிற குர்ஆன் காரணமாகும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அத்தனை கோடான கோடி படைப்பினங்களுக்கு முன்னால் ஒரு பெற்றோராக, ஒரு ஹாஃபிதுடைய பெற்றோராக உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும், உங்களை அல்லாஹ் கௌரவப்படுத்த வேண்டும். அந்த கௌரவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இறுதியாக சொல்லுகிறோம், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒரு ஹாஃபித் உருவாக வேண்டும், ஒரு ஹாஃபிலா உருவாக வேண்டும். அதற்காக என்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை செய்யுங்கள். இன்று பகுதி நேர வகுப்புகள் எல்லா மதரசாக்கள், எல்லா பள்ளிவாசல்களிலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பள்ளிகளில் இல்லை என்றால் அதை உருவாக்குவதற்கான முயற்சியை இந்த பள்ளி நிர்வாகமும் தனவந்தர்களும் இணைந்து முன்னெடுங்கள். பகுதி நேர வகுப்புகள் ஊடாக ஹாஃபில்களாக படித்துக் கொண்டே ஹாஃபில்களாக மாறிய பலர்களை இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளை ஹாஃபிலாக்க வேண்டும் என்கிற உறுதியை மறுமைக்கான சேமிப்பாக உங்களுடைய உள்ளங்களில் எடுங்கள் என்கிற ஒரு நல்ல வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லி, எதிர்வருகிற ரமலானை உயிரோட்டம் உள்ள ரமலானாக, குர்ஆனிய ரமலானாக நாம் எல்லோரும் கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மடியக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.